வாங்க வாங்க தினேஷ் வாங்க. 70களில் வந்து ஆரம்ப காலங்களில் இன்ஜினியரிங் போகும்போது இன்னைக்கு மாதிரி 2.5 லட்சம் இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா மொத்தமே 900 சீட்டு தான். தமிழ்நாடு முழுக்க 900 பேர் மொத்தமே 900 சீட்டு தான். 8 காலேஜ் தான். இன்ஜினியரிங் தான் வாழ்க்கையில திருப்ப முனை. நீங்க வந்து நான் இன்ஜினியரிங் படிக்காம இருந்தா நானும் ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அதை தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம வந்து சென்னையில போய் தொழில் பண்றோம் அல்லது வெளியே பல பேர்த்தோட பழகுறோம்னா அதுக்கு இன்ஜினியரிங் தான் ஒரு பேசிக் ரீசன். சென்னையில் ஒரு கம்பெனிக்கு நான் வந்து இன்டர்வியூ போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு போனேன். முதல் சம்பளம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை கண்டிப்பா அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கு. 750 ரூபா முதல் சம்பளம் மாசத்துக்கு. ஆமா, 750. போஸ்டிங் வந்து அசாம்ல. அப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்தது. என் கூட படிச்சவங்க எல்லாமே வந்து பிடபிள்யூடி ஜாயின் பண்ணாங்க, வாட்டர் போர்டு ஜாயின் பண்ணாங்க, இபி ஜாயின் பண்ணாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்களா? நான் முயற்சி பண்ணல. ஏன் சார்? இல்லை தெரியல. எனக்கு வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு பிசினஸ் பண்ணணுங்கிற டார்கெட் தான் இருக்கு. இந்த அசாம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்த பீரியட். அப்போ அது மாதிரி காலகட்டத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் அடிதடி, தகராறு, வெட்டு, குத்து அப்படி இருந்த பீரியட். குடும்பத்தோடு இருக்கவங்க அங்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிற கால சூழ்நிலை. ஆனால் அந்த அந்த வாய்ப்புகள் வந்து சரியாக பயன்படுத்திருக்காங்க. பட் ஆனால் ஃபுல்லாக ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது வேற இல்லை சார். அந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் சொன்னதுல இருந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்குமே நான் வந்து அஞ்சினதே கிடையாது. எல்லாமே புதுசு தான். நான் மெக்கானிக்கல் எரெக்ஷன் போனதும் புதுசு தான். பில்டிங் கட்ட வந்தது, அப்பார்ட்மெண்ட் கட்ட வந்ததும் புதுசு தான். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸும் பெருசாக நமக்கு யாருக்கும் அனுபவம் வந்து சொல்லிக் கொடுத்தவங்க யாரும் இல்லை. அதுவும் புதுசு தான். அரசியலும் புதுசு தான். உங்க ஃபேக்டரியும் போய் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பேசலாமா சார்? உங்க பிசினஸ் தாராளமாக பார்க்கலாம், போகலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஃபேக்ட்ரின்னு ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் ஒரு 50 மெஷின் வச்சுருந்தோம். மொத்தமாக ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 100 பேர் வச்சு ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு வந்து 4000 பீப்புள் இருக்காங்க. அப்புறம் வந்து 2000 வாக்கில் வந்து அமெரிக்காவில் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். அமெரிக்காவில் ஆஃபீஸே போட்டீங்க? நியூயார்க்கில் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஒரு 2 வருஷம் நான் வந்து நியூயார்க்கில் இருந்தேன். 11 ஃபேக்ட்ரி சென்னையில். ஓகே. இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். திருப்பூரில் 2 ஃபேக்ட்ரி. இல்லை, எங்களுடைய செட்டப்பே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு செட்டப் தான். ஆனால் வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டி வந்து என்னை எதிர்பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் ஹெட்ஸை நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், நம்பி தான் ஆகணும். ஓகே. அதாவது எங்கள் ஹெச்ஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து அந்தந்த ஃபேக்ட்ரி ஹெட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. 25 வருஷமா நம்ம கூட இருக்கவங்க இருக்காங்க. அதாவது 95ல ஜாயின் பண்ணவங்க கூட இன்னும் வந்து இருக்காங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நார்மலாகவே இருப்பாங்க எல்லாம். 95ல ஸ்டார்ட் பண்ணோம். 97, 98ல ஒரு 3 crores டர்ன் ஓவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 250 crores டர்ன் ஓவர் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்து வர்றோம். திடீர்னு நம்ம வந்து பெருசாகணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து வணக்கம். இது தி டிபேட். நான் தினேஷ். பல்வேறு நேர்காணல்கள்ல நம்ம அரசியல் சார்ந்து பல்வேறு கேள்விகளை பலர்கிட்ட முன் வச்சுட்டு இருக்கோம். இந்த நேர்காணல்ல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களுடைய வாழ்க்கை, அவர் வாழ்க்கையில கடந்து வந்த பாதை, அவருடைய தொழில், அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிற அவரை குறித்த பல்வேறு விஷயங்களை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த முயற்சி. இப்ப நம்ம திருச்செங்கோடு தொகுதியில இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊர்ல நிக்கிறோம். சார் கூட சேர்ந்து இன்னைக்கு அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வாங்க வாங்க தினேஷ் வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. ரொம்ப நாளா பேச நீங்க வந்துட்டீங்க ஒரு வழியா. ஆமா சார். வாங்க உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க வாங்க சார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிற்கும் போதே தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தீங்க, நான் மண்ணின் மைந்தன். உங்களுடைய கட்சிக்காரங்களும் அதை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இதுதான் உங்களுடைய சொந்த ஊர், சொந்த? ஆமா, இது நம்ம பூர்வீகம். இதான் நம்ம கொக்கராயன்
கொக்கராயன்பேட்டை. ஓகே ஓகே. கொக்கராயன்பேட்டை. உங்களுடைய சொந்த ஊருங்கிறது இந்த ஏரியா தானுங்க சார்? ஆமா, நம்ம பிறந்தது, எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சது, வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர். உங்களுடைய சின்ன வயசு பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். விவசாய குடும்பம். விவசாய குடும்பத்துல பிறந்தா எப்படி இருப்பாங்க, அப்படிதான். எங்க ஊர்லாம் வந்து அப்ப வந்து ஒரு குக்கிராமன்னு சொல்லலாம். இப்ப இந்த கொக்கராயன்பேட்டைங்கிறது. கொக்கராயன்பேட்டைங்கிறது ரொம்ப ஒரு குக்கிராமம் தான். ஓகே. எல்லாருமே விவசாயத்தை நம்பி வந்து எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுதான் வழி, வேற வழி கிடையாது. பெருசா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் கிடையாது. ஒரு டவுனோட தொடர்புங்கிறது ரொம்ப குறைவா இருந்த காலம் அது, நாங்க பிறந்த காலம் எல்லாம். இன்னைக்கு எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பவர்லூம் பிசினஸ் வந்து கொஞ்சம் பெருசா டெவலப் ஆயிடுச்சு. சேம்பர் பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் பிசினஸ் டெவலப் ஆனோன்னா ஊர் கொஞ்சம் முன்னேறிடுச்சு. இன்னைக்கு நகரங்களோட அந்த இணைப்பும் வந்துருச்சு, அந்த தொடர்பு வந்துருச்சு எல்லாத்துக்கும். அப்பா அம்மா பத்தி சார்? எல்லாம் விவசாயம்தான், எல்லாம் விவசாயம்தான். அப்பா முன்னாடி இறந்துட்டாரு அவரு. ஸோ வந்து எல்லாம் விவசாயம். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது? ஆமா. ஓகே. ஸோ விவசாயத்தை நம்பி தான். ஸோ அம்மா இருக்காங்கன்னு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க. ஸோ இப்போ நான் எனக்கு தொழில் ஃபேமிலி எல்லாம் சென்னையில் இருக்காங்க. ஸோ ஊருக்கு வர்றப்ப நான் அம்மா கூட இங்கே இருந்துப்பேன். தொகுதிக்கு வரும்போது ஓகே இங்கே இருந்துப்பேன். சார் படிப்புல எல்லாம் எப்படி சின்ன வயசுல? படிப்புலாம் நல்லா படிப்பேன் நான். அப்போ வந்து நான் படித்த வரைக்கும் எல்லா கிளாஸ்லேயுமே நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு தான். ஒன்றும் படிப்புலலாம் ஒன்றும் மோசம்லாம் இல்லை. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து 10th முடித்து பியூசி முடித்து நம்ம இன்ஜினியரிங் போகும்போது இன்றைக்கி மாதிரி 2.5 லட்சம் இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் இல்லை. அன்றைக்கி தமிழ்நாடு பூரா மொத்தமே 900 சீட்டு தான். இல்லை, குக்கிராமத்தில் பிறந்தவருக்கு இன்ஜினியரிங் ஒரு படிப்பு இருக்குன்னு தெரியறதே தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எங்கள் ஊரில் வந்து அப்போ மிடில் ஸ்கூல் இருந்தது. 8th வரைக்கும் மிடில் ஸ்கூல் இருந்தது. ஸோ 8th வரைக்கும் அந்த மிடில் ஸ்கூலில் படித்தேன் நான். அப்புறம் ஸ்கூலில் 8th முடிச்சுட்டு 9th 10th 11th இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி விட்டம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து 9th 10th 11th அப்போ வந்து +1 +2 கிடையாது, அப்போ 11th. ஸோ அங்கே படித்தேன். அப்போ வந்து சைக்கிள், இங்கேருந்து சைக்கிள் தான் போகணும். வேறு அப்போ ஸ்கூல் பஸ்ஸு இது மாதிரி வசதிகள்லாம் அன்றைக்கி கிடையாது. ஏன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸே ரொம்ப கம்மி. அந்த அரசு பள்ளிகள் மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆமாம். இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து 1970களில் வந்து ஆரம்ப காலங்களில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ இங்கேயும் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பார்க்கலாம், நீங்கள் நான் காமிக்கிறேன், ஸ்கூல்ஸு காமிக்கிறேன். ஸோ அப்படி வரப்போ சீட் வந்து 900 சீட்டு தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் இன்ஜினியரிங் போக முடியும். தமிழ்நாடு முழுக்க 900 பேர் தான். மொத்தமே 900 சீட்டு தான். 8 காலேஜ் தான். ஓகே ஓகே. 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் அப்போ. இன்னைக்கு ஏகப்பட்ட நல்லது தான். ப்ரைவேட் காலேஜ் அப்போ கிடையாது, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கிடையாது. ஸோ இப்போ அதில் வந்து சீட் வாங்கணுன்னாவே நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் சீட் வாங்க முடியும். அந்த மார்க் இருந்தால் மட்டும்தான். இப்போ நானே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து எங்கள் செட்டில் 200க்கு கட் ஆஃப் மார்க் வந்து 178 வரைக்கும் தான் கிடைச்சது. அது மாதிரி 178க்கு மேல வாங்கியிருந்தீங்களா? ஆமாம். ஸோ அது மாதிரி தான் கிடைச்சது. ஓகே ஓகே. உங்க கூட பிறந்தவங்கலாம் சார்? யாரும் இல்லை, நான் ஒரே பையன் தான். ஓகே, ஒரே பையன் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, அப்போ நீங்கள் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நம்ம எடுத்தோன்னே பிரான்ச் கிடையாது. காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படித்து செகண்ட் இயர் படித்து தேர்ட் இயரில் தான் பிரான்ச் எடுப்போம். ஓ, அது வரைக்கும் காமன் சப்ஜெக்ட்? ஆமாம், 2 இயர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் சப்ஜெக்ட் தான். இப்போ மாதிரி கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இப்போ மாதிரி கிடையாது. அப்போ 2 இயர்ஸ் கழித்து நம்ம முடிக்கிறப்ப யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களாம் மெக்கானிக்கல் போயிடுவாங்க. இதுதான் நமக்கு மெக்கானிக்கல் ஏன் எடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. நல்லா படிக்கிறவங்க எல்லாம் மெக்கானிக்கல் போயிடுவாங்க, அடுத்து உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் போவாங்க, அடுத்து உள்ளவங்க சிவில் போவாங்க. இதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முறை மாதிரி. அதனால நல்லா படித்தோம் மெக்கானிக்கல் வந்து இதெல்லாம் ப்ரொஃபஸர்ஸே அவங்க சஜஷனில் பண்ணுறது தான். காலேஜில் படிச்சிங்க? நான் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் காலேஜில் படிச்சிங்க. நல்ல மார்க் வாங்குவோம், அவங்களே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட சொல்லி. ஆமாம், அப்போ மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணோம். அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது? இன்ஜினியரிங் தான் வாழ்க்கையில் திருப்பு முனை. நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்காமல் இருந்தால் நானும் ஊரில் விவசாயம் பார்த்துட்டு இருந்திருப்பேன், அல்லது பவர்லூம் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம வந்து சென்னையில் போய் தொழில் பண்ணுறோம் அல்லது வெளியே பல பேர்த்தோட பழகிறோம்னா அதுக்கு இன்ஜினியரிங் தான் ஒரு பேசிக் ரீசன். நான் இப்போ இன்ஜினியரிங் படித்ததுனால எனக்கு வந்து
இந்த என்ஜினியரிங் கான்ட்ராக்டர் அந்த ஃபார்ம்ல வந்து வேலை கிடைச்சு. இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் சிவில் அந்த ஏரியால. சிவில் மெக்கானிக்கல் சேர்ந்துதான், பைப்லைன், ஓகே மெயினா பைப்லைன். ஓகே. நான் வந்து 83ல இன்ஜினியரிங் முடிச்சேன். அப்ப அந்த கேம்பஸ் இன்டர்வியூல எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அப்ப கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடையாது. அப்ப அப்படி நீங்களே தேடி போறீங்க வேலையை. அப்படி ஒரு பழக்கமே இல்லை. சென்னையில் ஒரு கம்பெனிக்கு நான் வந்து இன்டர்வியூ போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு போனேன். அது வந்து ஸ்டீல் மேக்கிங், இது கார்த்திக் ஸ்டீல்ஸ்ன்னு சொல்லி ராணிப்பேட்டில். அங்கே ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அப்புறமா அபான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சென்னையில் இன்னொரு கம்பெனிக்கு போனேன். முதல் சம்பளம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பா. அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கு. 750 ரூபா முதல் சம்பளம் மாசத்துக்கு. ஆமா, 750. போஸ்டிங் வந்து அசாமில். இப்ப 750 ரூபா மாச சம்பளத்துக்கு 750 ரூபா மாச சம்பளம். அப்போ வந்து நான் அசாமில் அப்போ ஒர்க் பண்ணேன். அப்ப அந்த 750 ரூபாங்கிறது உங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமா இருந்தது? உங்களுடைய வேலைங்கிறது இங்க இருக்க உங்க அம்மாவுக்கு எவ்வளவு? இல்லை, அவங்க இப்போ நம்மளை நம்பி இல்லைன்னு வச்சுங்களேன். விவசாயம் இருந்தது, நம்ம சம்பளத்தை நம்பி யாரும் இல்லை. நமக்கே அது பத்தாது, நம்மளை நம்பி யார் இருக்க முடியும்? 750 ரூபாங்கிறது எப்படி பெருசா ஒன்றும் அந்த காலகட்டம் என்ன 83ன்னு சொன்னா கூட அப்பவே 750 ரூபாங்கிறது வந்து ஒரு நம்ம பாத்துக்கிறதுக்கான ஒரு குறைவான சம்பளமா தான் நம்ம பார்க்கணும். பட் ஆனால் தொழில் கத்துக்கணும்னா அது மாதிரி வேலைக்கு தான் போக முடியும். அப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அப்போ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என் கூட படிச்சவங்க எல்லாமே வந்து பிடபிள்யூடி ஜாயின் பண்ணாங்க, வாட்டர் போர்டு ஜாயின் பண்ணாங்க, இபி ஜாயின் பண்ணாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்களா? நான் முயற்சி பண்ணலை. ஏன் சார்? இல்லை, தெரியல. எனக்கு வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு பிசினஸ் பண்ணணுங்கிற டார்கெட் தான் இருந்தது. ஓ, படிக்கும் போதே உங்களுக்கு அரசு பணிக்கு போகணும், business கவர்மெண்ட் போகணும். ஜாப் அப்படிங்கிற ஐடியா? ஆமா, இப்போ எங்கள் மாமாலாம் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ல இருந்தாங்க. நானே ஹாலிடேஸில் வந்தா வந்து அந்த பிஸ்னஸ் பார்த்துப்பேன். அதனால வந்து பிஸ்னஸ்ல போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அப்பவே இருந்தது. அதனால பிரைவேட்ல வந்து இவனை டிரான்ஸ்போர்ட்ல வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜருக்கெல்லாம் அப்ப இன்டர்வியூ வந்தது. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணல, இன்டர்வியூக்கே போகல. ஆல்மோஸ்ட் என் கிளாஸ்மேட்ஸ்ல வந்து ஒரு 90% மேல கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா லைஃப் செட்டில்டுங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்போ வரைக்கும் சில பேருக்கு இருக்காது. ஆமா, அதனால ஆனா நீங்க வந்து அந்த பக்கமே போகல. இல்ல, அந்த முயற்சி எனக்கு இல்லை, அப்படி ஒரு எண்ணமே இல்லை. நெய்வேலி லிக்லைட் கார்பரேஷன்லாம் கூட எனக்கு இன்டர்வியூ வந்தது. ஓகே ஓகே. சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து இன்டர்வியூ வந்தது. ஸோ இப்படி வந்து அதெல்லாம் பெருசா எனக்கு ஆர்வம் இல்லை. அதற்கு பிறகு அஸ்ஸாம்ல போயிட்டு வாங்கின 750 ரூபா சம்பளத்துல ஜாயின் பண்றீங்க. அதற்கு பிறகு உங்க வாழ்க்கை? இல்லை, அப்போ வந்து சம்பளம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டே நமக்கு இல்லை. ஏன்னா நம்மளோட அல்டிமேட் எய்ம்ங்கிறது பிஸ்னஸ் தான். ஸோ அப்படி இருக்கப்ப அங்கே சம்பளம் எவ்வளோ கொடுத்தாங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அங்கே வந்து சாப்பிட்டோம்னா சரி, அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்போ இல்லை. அது ஒரு பெருசாகவும் நம்ம எடுத்துக்கல. ஆனால் வந்து அப்போ என்னென்னா, அந்த அஸ்ஸாமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்த பீரியட் அது. ஓகே. பங்களாதேஷ்லேருந்து மைக்ரன்ஸுக்கு எகென்ஸ்டா. அப்போ அது மாதிரி காலகட்டத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் அடிதடி, தகராறு, வெட்டு, குத்து அப்படி இருந்த பீரியட். அப்போ அஸ்ஸாமுக்கு வந்து யாருமே போகிறதுக்கு ஆர்வம் இல்லாத பீரியட் அஸ்ஸாமுக்கு. ஸோ அப்போ வந்து நான் அஸ்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. ஏன்னா அப்போ நான் பிஏ படிச்சுட்டு அந்த கம்பெனியில் வந்து அஸ்ஸாமுக்கு போகிறேன்னு சொன்னவங்க யாருமே இல்லை. ஸோ அப்போ நான் போகிறேன்னு சொன்னோன்னே நான் தான் அங்கே வந்து ஒரு அந்த யங் ஏஜ்லேயே ஒரு இன்சார்ஜ் மாதிரி போகக்கூடிய, அது வந்து ரெசிடென்ட் என்ஜினியர் அப்படிம்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பொறுப்பாக போகக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அங்கே கிடைச்சது. அதே நம்ம ஏரியாவில் தான் கிடைக்காது. நமக்கு சீனியர் இருப்பாங்க, அங்கே யாரும் வர்றதில்லை. அதனால நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க. ஆமா, அந்த வாய்ப்புங்கிறப்ப உங்களுக்கு வந்து கடினமா உழைச்சாகணும். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாங்க 15-16 மணி நேரமாவது. மற்றவர்களுக்கு இருந்த அந்த அச்சம் ஏன் உங்களுக்கு இல்ல? அப்ப நம்ம தான் அப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறோம். காலேஜ் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா, நான் காலேஜ்லயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல செக்ரட்டரியா இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல. அதனால வந்து அதெல்லாம் அப்பவே எனக்கு கொஞ்சம் தைரியம்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால வந்து அப்படியெல்லாம் வந்து அதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடிய இது இல்லை. பட் மக்கள் இப்போ ஒரு சீனியராக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், குடும்பத்தோடு இருக்கவங்க அங்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிற கால சூழ்நிலை அது. ஆனால் அந்த அந்த வாய்ப்புகள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். அதே சமயத்தில் அஸ்ஸாம் போனதுனால அப்போ வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே ஹிந்தி இல்லாமல் நம்ம வந்து லேபர் ஹேண்ட்லிங் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நல்லா ஹிந்தி பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அங்கே கிடைச்சிது. மொத்தமாக ஒரு 3 வருஷம் நான் அங்கே இருந்தேன். அஸ்ஸாமில் வந்து கவுஹாட்டிக்கு பக்கத்தில் ஜாகிரோடுங்கிற இடத்துல இருந்தேன். அப்புறம் நாம்ரூப்புங்கிற இன்னொரு இடத்துல இருந்தோம். அந்த அஸ்ஸாம்ங்கிறப்ப வந்து வீட்டை விட்டு நம்ம தூரம் இருக்கிறோம். நான் அப்போ எப்படின்னா,
ஒரு ஃபோன் பண்ணோம்னாவே வந்து நான் வந்து ஷில்லாங் போகணும். ஓகே. ஷில்லாங்கில் போய் ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் ஃபோன் கிடைக்கும். கீழேருந்தெல்லாம் எங்கேயும் அசாமில் வந்து கீழேருந்து ஃபோன் பண்ண முடியாது. அப்போ மேகாலயாவில் ஷில்லாங் போய் தான் ஃபோனே பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட வாரம் ஒரு சூழல் தடவை அப்படி பேசுவீங்களா? 15 days ஒன்ஸ் தான் பேச முடியும். ஓகே. அது ஆஃபீஸுக்கு தான், வீட்டுக்கெல்லாம் பேச முடியாது. காசும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், காஸ்ட்டும் இருக்கும். வீட்டுக்கு தான் பேச முடியாது, ஆஃபீஸுக்கு தான் பேச முடியும். வீட்டுக்கெல்லாம் லெட்டர் தான். ஓகே ஓகே. அப்போ அவ்வளோ கம்யூனிகேஷனுங்கிறது லெட்டர் தான். அப்போ ஸோ அப்போ இருக்கிறப்ப உங்களுக்கு லைஃபே டஃப் ஆயிடுது இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யூ வில் பி ப்ரிப்பேர்ட். ஸோ அப்புறம் 3 years கழித்து நான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பிசினஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டே கிடையாதுல்ல? இல்லை, கம்பைன்டு தான் அது. அதாவது நீங்கள் வந்து அஸ்ஸாமில் வந்து இந்துஸ்தான் பேப்பர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிக்கு தான் நம்ம வந்து எரெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ அங்கே வந்து பைப்லைன் ஒர்க் பண்ணோம், சிவில் ஒர்க்ஸும் பண்ணோம். நான் தான் ரெசிடென்ட் என்ஜினியர் தானே. அங்கே வந்து சிவில் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் இருப்பாங்க, மெக்கானிக்கல் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் இருப்பாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய வேலை தானே. ஸோ உங்களுக்கு ரா வாட்டர் பைப்லைன் பண்ணியிருக்கேன், 12 கிலோமீட்டர் ஒரு 1.2 மீட்டர் டயா பைப்லைன் பண்ணியிருக்கேன். பாய்லர் எரெக்ஷன் பண்ணியிருக்கேன், பைப்லைன் எரெக்ஷன் பிளான்ட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் வந்து அங்கே வந்து இந்த ஒர்க் எல்லாமே டஃப் தான். ஒன்றும் நம்ம போனோமா உட்கார்ந்தோமா வேலை பார்த்தோமாலாம் இருக்காது. இது வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய வேலை தான். அது நமக்கு இனிஷியலாக வந்து ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்தது. பட் ஆனால் ஃபுல்லாக ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது வேற இல்லை சார். அந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணது கிடையாது நீங்கள் சொன்னதுலேருந்து. இப்படி ஒரு பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ண இல்லை, அங்கே வந்து அஸ்ஸாமில் இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அதை வந்து இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ வந்து அஸ்ஸாம்லேருந்து அப்புறம் இங்கே வர்றப்ப நம்ம வந்து அதை வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கிறதா. நம்ம வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்குமே நான் வந்து அஞ்சினதே கிடையாது. எல்லாமே புதுசு தான். நான் மெக்கானிக்கல் எரெக்ஷன் போனதும் புதுசு தான், பில்டிங் கட்ட வந்தது, அப்பார்ட்மெண்ட் கட்ட வந்ததும் புதுசு தான். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸும் பெருசாக நமக்கு யாருக்கும் அனுபவம் வந்து சொல்லி கொடுத்தவங்க யாரும் இல்லை, அதுவும் புதுசு தான். அரசியலும் புதுசு தான். எதுவும் பேக்ரவுண்ட் இருந்து அதுலேருந்து வந்தது கிடையாது. அதனால் வந்து இப்போ இங்கே வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்கான ஏரியாவில் சார். ஏன்னா போட்டியாளர்கள் கொஞ்சம் அப்போ அந்த காலத்தில் போட்டியெல்லாம் இப்போதாங்க போட்டியெல்லாம் வந்து 2005க்கு அப்புறம் தான் கொஞ்சம் போட்டி. 2015க்கு அப்புறம் தான் சென்னையிலலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் மோசமாச்சு. ஓகே, ரொம்ப மோசமாச்சு. பட் அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் 86, 87, ஈவன் 2000 வரைக்குமே வந்து பேர்ல ஆரம்பிச்சீங்க. ஃபர்ஸ்ட் கட்டின பில்டிங் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அந்த அனுபவங்கள்? ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க மூலமா ஒரு பர்சனல் ரெஃபரன்ஸ்ல வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து 95ல் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்னு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்னு இறங்கணும். எக்ஸ்போர்ட்ஸ் எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 95ல் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்தோம். இப்போ இன்னைக்கு மெயின் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் தான். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ ஆரம்பிச்சீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ மேக்ஸிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்றோம், மேக்ஸிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஸ்டான்ஃபேப் அப்பேரல்ஸ்னு பண்றோம். அது வந்து 95ல இருந்து நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. அது முழுசாவே ஏற்றுமதி தான். ஓகே. இந்த 5 வருஷமா வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து டொமஸ்டிக் பிராண்ட் ஒன்று பண்றோம். அர்பேராங்கிற பேர்ல டொமஸ்டிக் பிராண்ட் பண்றோம், மென்ஸ்வேர் பண்றோம். மென்ஸ்வேர்ல வந்து அது வந்து இப்போ ஒரு 32 ஷாப்ஸ் வச்சிருக்கோம் லோக்கல்ல, தமிழ்நாடுல, தெலுங்கானால, ஆந்திராலலாம். ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மெயினா அமெரிக்கா பண்றோம், யூரோப் பண்றோம், யூகே பண்றோம், ஜப்பான் பண்றோம். இதெல்லாம் தொடர்ந்து என் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல அதே கஸ்டமர்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு 95ல இருந்து ஆல்மோஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ யூகேல பிரைமார்க்குங்கிற கஸ்டமர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நான் 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷமா தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது அந்த பிசினஸ் வந்து இந்த ஊரு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பண்ற தொழில், இந்த தொழில பண்றாங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆர்வமா எப்படி? ஆமா, இப்போ எங்க பகுதியில் வந்து டெக்ஸ்டைல் வந்து எப்பவுமே அப்ப இருந்து ஆரம்பிச்சதுதான். இப்போ எங்க ஊர்லயே வந்து 1975லயே பவர்லூம்ஸ்லாம் வந்துச்சு. 1975ல பவர்லூம் வந்தது. அப்போ எங்கள் மாமா எல்லாம் பவர்லூம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த பவர்லூம்லாம் அப்போ வந்து நான் ஸ்கூல் போயிட்டு வந்து கூட நைட் ஷிஃப்ட் எல்லாம் பவர்லூம் ஓட்டியிருக்கோம். அது மாதிரி கற்றுக்கிட்டோம், நல்லா கற்றுக்கிட்டோம். அதனால் வந்து டெக்ஸ்டைல் மேலே ஒரு பிரியம் இருந்தது. அப்போ வந்து சென்னையில் வந்து பவர்லூம் போட முடியாது. அப்போ வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு
ஸ்டிச் பண்ணி இதே ஃபேப்ரிக்கை வந்து ஸ்டிச் பண்ணி கார்மெண்ட்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்போ எனக்கு சென்னையில் வந்து ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கோம், பள்ளிப்பாளையத்தில் வச்சுருக்கோம், திருப்பூரில் வச்சுருக்கிறோம். ஹெட் ஆஃபீஸ்லாம் சென்னை தான். உங்க ஃபேக்டரியும் போய் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பேசலாமா சார்? உங்க பிசினஸ் தாராளமாக பாருங்க, தாராளமாக பார்க்கலாம், போகலாம் வாங்க. '95ல நீங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ், கார்மெண்ட்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சதற்கு பிறகு என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நான் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உங்க ஃபேக்டரியும் எங்களுக்கு காமிச்சிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி உங்க ஃபேக்டரி இப்போ எங்கெங்கெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு சார்? நாங்கள் வந்து மொத்தம் வந்து 14 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். 11 ஃபேக்ட்ரி சென்னையில், ஓகே, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், திருப்பூரில் 2 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். மொத்தம் 14 ஃபேக்ட்ரி. 95ல கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பித்தப்ப எனக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ்லாம் என்னன்னே தெரியாது. ஓகே, நம்மளே தான் கற்றுக்கிட்டோம், நம்மளே தான் அதில் வந்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து 2000 வாக்கில் வந்து அமெரிக்காவில் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். அமெரிக்காவில் ஆஃபீஸே போட்டீங்களா? நியூயார்க்கில் வந்து ஆஃபீஸ் வச்சுருந்தோம். ஒரு 2 வருஷம் நான் வந்து நியூயார்க்கில் இருந்தேன். எப்படி சார் அந்த நெட்வொர்க்கிங்க டெவலப் பண்ணது எப்படி? ஏன்னா அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிசினஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஒன்றும் அதாவது இது எப்படின்னா நம்மளாம் முயற்சி எடுத்து பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இந்தியாவுக்குள்ள நம்ம ஒன்று தயாரிக்கிறத விற்கிறதே கஷ்டம். ஃபாரின்ல எல்லாரையும் உங்களுடைய கஸ்டமர்ஸா பிடிக்கிறதும், அங்க போய் நீங்க எக்ஸ்போர்ட் அதுக்கு அவங்களுக்கானது கொடுக்கறதும், அது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? இது வந்து எப்படிங்கிறது இல்லை, இது வந்து தேவை, அவ்வளோதான். ஒரு வந்து 95ல கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதில் வந்து அட்வான்ஸாக நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப அங்கே போய் உட்காந்து இப்போ யூரோப் ஃபுல்லாக பல நாடுகளுக்கு நான் சுற்றி இருக்கேன், போய் மார்க்கெட்டிங் போயிருக்கோம். அப்படி செட் பண்ணுறப்ப அமெரிக்காவில் ஆஃபீஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஆஃபீஸ் போட்டோம். அப்புறம் இந்த ட்வின் டவர் அடித்த பின்னாடி கொஞ்சம் டவுன் ஆச்சு. ட்வின் டவர் அடித்த பின்னாடி கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்போ உடனே வந்து ரைட்டு, இது வந்து சரியாக வராதுன்னு அந்த ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க 20 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதை நான் பார்த்தேன். 25 வருஷமா நம்ம கூட இருக்கவங்க இருக்காங்க. அதாவது 95ல ஜாயின் பண்ணவங்க கூட இன்னும் வந்து இருக்காங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நார்மலாகவே இருப்பாங்க. எல்லாம் சூப்பர்வைசர் கேடரில், மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ சென்னையில் 11 ஃபேக்ட்ரிஸ் ரன் ஆகுதுன்னு சொன்னீங்க. பட் கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ஆனதெல்லாம் இங்கே தான் இருக்கா, இல்லை அங்கே நடக்கிறது வேற பிஸ்னஸா? எப்படி சார் அது? இதே தான், கார்மெண்ட் தான். அங்கே சென்னையில் வந்து கார்மெண்ட் தான், 11 ஃபேக்ட்ரியும் கார்மெண்ட் தான். ஓகே, இங்கே ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை தான். ஓகே ஓகே, இங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்ட்ரி, அவ்வளோதான். இப்போ உங்களுடைய கிளைண்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்காங்க? கிளைண்ட்ஸ் வந்து அமெரிக்கா இருக்காங்க, யூகே இருக்காங்க, யூரோப்பில் வந்து ஜெர்மன், ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, ஜப்பானில் இருக்காங்க. எங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு ஒரு 30% பண்ணுறோம், யூகேக்கு ஒரு 30% பண்ணுறோம், யூரோப்பில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ்க்கு ஒரு 30% பண்ணுறோம், ஜப்பானுக்கு ஒரு 10% பண்ணுறோம், பிரேசில் மாதிரி ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸுக்கு கொஞ்சம் பண்ணுறோம். இப்போ புதுசாக இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இதில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பல கண்ட்ரிக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்க ஒருத்தராக நீங்கள் சந்திச்ச சவால்னா என்ன முக்கியமான சவாலை சொல்லுங்க? சவால்ங்கிறது இப்போ இந்த தொழில்ங்கிறது நம்மளே ஆரம்பித்தது தான். இது வந்து ஒரு பரம்பரையாக வந்த தொழில் அல்ல. அதனால் வந்து ஒரு தைரியமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு எப்படின்னா அந்த ஒர்க் கல்ச்சர், அந்த டிசிப்ளின், அது வந்து 95லேருந்தே வந்து எல்லா ஃபேக்ட்ரிலையுமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு காரணம், நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி போகிறதுக்கு அது ஒரு காரணம். அதனால் இப்போ இன்னைக்கு வந்து எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. இப்போ இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு இருக்க பலரும் சவாலாக நினைக்கிற ஒரு விஷயம், எனக்கு வந்து ஒரு பேக்கப் இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் ஆனால் என்னுடைய ப்ளஸ் என்னுடைய சேலஞ்ச் ரெண்டுமே எனக்கு பேக்கப் இல்லாமல் நான் ஆரம்பிச்சது தான். பின்னாடி சம்திங் எனக்கு வந்து ஆரம்பிச்சு அதை நான் கண்டினியூ பண்ணலைங்கிறத சொல்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கான ஸ்டார்டிங் சப்போர்ட் எப்படி இருந்தது சார்? அதாவது இது வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப நம்ம தொடர்புகளை வச்சு, நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ், அது மாதிரி வச்சு நம்ம வந்து சப்போர்ட் தேடுறப்ப சப்போர்ட் கிடைக்கணும். கிடைக்காதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவா? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட்னு சொல்ல முடியாது. ஐடியாஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் பேங்க்கு தான் போனேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் லோன்ல அப்படிதான், பேங்க் லோன் தான் போனோம். ப்ரைவேட்ல எந்த லோனும் நம்ம வந்து எடுக்கலை. ஸோ வந்து அப்போ என்னன்னா இது வந்து திடீர்னு ஜம்ப் ஆயிடல.
ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர்றோம். இப்போ 95ல் வந்து 3 crores டர்ன் ஓவர் பண்ணோம். 95 கூட இல்லை, 95ல் ஸ்டார்ட் பண்ணோம். 97, 98ல் ஒரு 3 crores டர்ன் ஓவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 250 crores டர்ன் ஓவர் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்து வர்றோம். திடீர்னு நம்ம வந்து பெருசாகணும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பெரிய அளவில் ஃபைனான்ஸ் வாங்கணும். பட் 3 crores இருந்து 250 crores வந்து இயர் பை இயர் நம்ம வந்து வெல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது ஃபேக்டரி வந்து எவ்வளோ பேர் கொண்டதா இருந்தது, அந்த எம்ப்ளாயிஸ் எவ்வளோ கவுண்டா இருந்தாங்க? ஆரம்பத்தில் நீங்கள் ஃபேக்ட்ரின்னு ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் ஒரு 50 மெஷின் வச்சுருந்தோம். மொத்தமாக ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 100 பேர் வச்சு ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு வந்து 4000 பீப்புள் இருக்காங்க. 4000 பேர் வேலை. 4000 பேர். ஓகே ஓகே ஓகே. இன்னும் உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த கனவுனா என்ன சார்? இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த கனவுனா இன்னும் டர்ன் ஓவர் நாங்கள் ஒரு 500 crores போகணும். இன்னும் ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், ப்ராஃபிட் நிறையா பண்ணணும். ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட அவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணணும். அது மாதிரி விஷயங்கள் தான். வேற ஒன்றும் நம்ம வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறித்தான் ஆகணும். மாறலைன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கவே முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறோம். பட் கடந்த ஒரு 4-5 வருடமாக வந்து ஒரு குளோபலாக ஒரு ஸ்லோ டவுன், அப்புறம் உக்ரைன் வார், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து கொஞ்சம் பாதிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய பேர் அந்த ஃபீல்ட்லேருந்து போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த உங்களுக்கான காம்படிட்டர்ஸ் அந்த லெவல் எப்படி இருந்தது? இன்னைக்கு இருக்க காம்படிட்டர்ஸ், இன்னைக்கு இந்த போட்டி சார்ந்த உலகம், அது எப்படிங்க சார் இருக்கு? அது ஆரம்பிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து டொமஸ்டிக் காம்படிஷன் தான் இருந்தது. இன்னைக்கு நம்மளோட காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து பங்களாதேஷ், சைனா, வியட்நாம், ஸ்ரீலங்கா, இது மாதிரி வந்து வேற நாடுகளோட நம்ம போட்டி போட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பையர் வந்து யூகேலையோ அமெரிக்காலேயோ நம்ம கோட் பண்ணுறோம்னு சொன்னால் எல்லா கண்ட்ரிலேருந்தும் அவங்க வாங்குறாங்க. அப்போ ப்ரைஸ் கேட்கறது, அந்த கொட்டேஷனுங்கிறது எல்லா கண்ட்ரிலேருந்தும் கேட்குறாங்க. அப்போ நம்ம காம்படிட்டருங்கிறது எல்லா கண்ட்ரிலேருந்தும் இருக்காங்க. பங்களாதேஷில் வந்து கொஞ்சம் எல்லாம் சீப்பாக இருக்குது. இந்த பங்களாதேஷோட அந்த எக்கானமியே வந்து டிபெண்டிங் ஆன் த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போ கவர்மெண்ட் வந்து அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ரொம்ப அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அது ஒரு காம்படிஷன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே போட்டி, ஜார்க்கண்ட் போட்டி, மத்திய பிரதேஷ் போட்டி, பீகார் போட்டி, அவங்க எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சலுகைகள் கொடுத்து எங்கள் மாநிலத்துக்கு வாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இதில் அதிகம். நீங்கள் பீகார்லேருந்து அல்லது மத்திய பிரதேசத்துலேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, ஒரிசாலேருந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ அங்கே போய் யூனிட் போடும்போது அங்கே லேபர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அரசாங்கங்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நிறையா எலக்ட்ரிசி இபியில் நிறையா மின் கட்டணத்தில் வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னும் வந்து லேபர் பேமெண்ட்லேயே வந்து நிறைய அரசாங்கங்கள் சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ கூட மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்காரு. கார்மெண்ட் லைனில் இருக்கவங்க எல்லாத்தையும் மத்திய பிரதேசத்துக்கு வாங்க, நாங்கள் இந்த சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட அந்த போட்டிகள் இருக்க தான் செய்யும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் யாராவது இப்போ வேலை கிடைக்காதவங்க இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வர ஒரு ஐடியாவா, நானும் வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும் இங்கேயே விற்கிறத விடங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல ஒரு 20 வருஷமா இருக்கிறவரா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது தொழில் வந்துங்க எப்போ வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு கடல் போல விரிஞ்ச ஒரு ஏரியா. அது நம்மளோட போட்டிங்கிறது இன்னைக்கு பங்களாதேஷ் தான். இந்தியாவுக்குள்ள நமக்கு வந்து போட்டி அப்படின்னு சொல்றதுக்குனால எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேற இளைஞர்கள் வர்றாங்க அப்படின்னா ரொம்ப லாபங்கள் எதிர்பார்த்து இதில் வர முடியாது. ஏன்னா 90களில் நாங்களாம் ஆரம்பித்த காலத்தில் வந்து இதில் 20% மார்ஜின் இருந்தது. இன்னைக்கெல்லாம் 5% மார்ஜினில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அதனால் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்த்த மாதிரி முதல்ல மாதிரி இல்லை. இந்த 4-5 வருடங்களும் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது சுருங்கிடுச்சு. அதையெல்லாம் ப்ரிப்பேர்டாக நம்ம புரிஞ்சுட்டு வந்தால் தான் இதை பண்ண முடியும். ஒரு 15 ஃபேக்ட்ரி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க சார். ஒரு தொழில் பார்க்குறவரா நான் வந்து அந்த இடத்துக்கு போகணும், அங்கே இருக்கிற விஷயங்களை கவனிக்கணும், அப்படி இல்லைன்னா அங்கே சொதப்பிடும் அப்படிங்கிறத பல பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. என்னால் வந்து லீவே போட முடியாது, நான் போடலைன்னா அந்த வேலையே நடக்காதுன்னு. 15 ஃபேக்டரியை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கூடவே பாலிடிக்ஸ் வேற இருக்கு. அதை குறித்த கேள்வியை நான் பின்னாடி வச்சிருக்கேன். அதை சேர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க கொள்கையாக என்ன வச்சிருக்கீங்க சார்? இல்லை, எங்களுடைய செட்டப்பே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு செட்டப் தான்.
எப்படின்னா நான் வந்து 2000 சொன்னேன் உங்களுக்கு, அமெரிக்காவில் 2 வருஷம் இருந்தேன்னு சொன்னேன். அமெரிக்காவில இருந்து இங்கே ஃபேக்ட்ரிஸை ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நானே வந்து அதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன். நான் நேரடியாக பார்வையில் இல்லாமல் மேனேஜர்ஸை வச்சு ஃபேக்ட்ரிஸை வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர் வச்சு ரன் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து அப்படி தான் ரன் பண்ணி ஆகணும். அமெரிக்காவிலேருந்து 2 வருஷம் கழிச்சு வந்தப்போ அதே மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டி வந்து என்னை எதிர்பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க ஹெட்ஸை நீங்க நம்புவீங்களா? ஆமாம், நம்பி தான் ஆகணும். ஓகே. அதாவது எங்கள் ஹெச்ஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து அந்தந்த ஃபேக்ட்ரி ஹெட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நம்ம ரன் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்களுடைய க்ரோத்தும் எங்களுடைய ரன்னிங் அப்படிங்கிறது வந்து கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் பொறுத்து தான் இருக்கு. இப்போ இந்த பிசினஸ் பண்ணிருக்கும் போதே பேரலா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்ததுங்களா சார்? இது எப்படி சார் அது? இன்னுமே நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். சென்னையில் வந்து இன்னுமே அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ப்ராஜெக்ட் குறைச்சிட்டோம். அப்போ 90களில் 2000 பண்ணது நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஒரு 4-5 வருஷமா அதுலேயுமே ஸ்லம்ப் தான். அதனால் அது கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்போ வந்து மெயினாக எக்ஸ்போர்ட்ஸ் தான் என்னுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கு. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஈஸ்வரன் சாரோட பிராண்ட் அப்படின்னா இந்தியாக்குள்ள வாங்குறவங்க ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது என்ன பிராண்டு சார்? வெளிநாடுகளுக்கு போற பிராண்ட் என்ன சார்? அந்த விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டான்ஃபேப் அப்பேரல்ஸுங்கிறது எங்களுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனி. அது 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். கோவிடுக்கு அப்புறம் வந்து டொமஸ்டிக்கில் நம்ம ஏதாவது பண்ணணும், ஏன்னா நம்ம பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பிராண்டு பண்ணணும், ரீட்டைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அர்பேரோ அப்படின்னு ஒரு பிராண்டை போட்டுட்டு மென்ஸ்க்காக பண்ணுறோம். ஸோ வந்து அது வந்து இப்போ 32 இடத்துல வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு, தெலுங்கானா இருக்கு, ஆந்திரா இருக்கு. ஆன்லைன்ல அந்த பிராண்ட் மட்டும் தான் அந்த கடைகள்ல இருக்கு. ஆமா, அர்பேரோ தான் எக்ஸ்க்ளூசிவ். அர்பேரோ இருக்கு. அது இல்லாம வந்து மல்டி பிராண்டிங் அவுட்லெட்டும் இருக்கு. சில கடைகளுக்கும் நம்ம வந்து சேல் பண்றோம். அதை ஆன்லைனும் இருக்கு. அது வந்து ஒரு டெவலப்பிங் பிராண்ட். இப்போ தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியா எனக்கு இந்தந்த சப்போர்ட்ஸ் கிடைக்குது, இல்ல எனக்கு இது ரொம்ப சாதகமா இருக்குன்னு நீங்க பாக்குற விஷயம் என்னன்னா? அப்படி வந்து தனியா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு வந்து ஆல்ரெடியே நம்ம வந்து தொழில் வகையில பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவில் நம்ம வந்து தொழில் ரீதியா வளர்ந்த மாநிலம் தான். இப்ப மற்ற மாநிலங்கள் வந்து சலுகைகள் நிறைய கொடுத்து இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு பார்க்கல, நிறைய பேர் போயிருக்காங்க, போகலன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி வந்து அதனால தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷலா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. இப்போ இங்க பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயமா என்னன்னா, இன்னைக்கு புதுசா பிசினஸ் பண்றவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் மேனா பிசினஸ்க்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒண்ணு வந்து நீங்க தமிழ்நாட்டை பத்தி கேட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பெருசா பிரச்சனைகள் இல்லை. நிம்மதியா வந்து தொழில் பண்ண முடியுது. அந்த ப்ராப்ளம் இங்க கிடையாது. வேற ஸ்டேட்டுக்கு போறப்ப அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா தெரியாது. அந்த வகையில வந்து இங்க வந்து ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இந்த எக்ஸ்போர்ட்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக்லயும் வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணணும். அவசரப்பட்டு எதையாவது காலை விட்டு மாட்டிக்க கூடாது. ஆனா வந்து இது வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அது எப்படி என்னங்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அவ்வளவு கூஞ்சி கிடைக்கே சார். இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இன்னைக்கு நீங்க இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸா இருக்கட்டும், அவ்வளவு இருக்கே சார். இன்னும் வாய்ப்புகள் நீங்க குறிப்பிடுறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? இல்ல, எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் திறமையானவர்களுக்கு வாய்ப்புகள் எங்கேயுமே இருக்கத்தான் செய்யும். இது ஒன்றும் எல்லா ஃபீல்டுலையுமே அப்படிதான். அதான் வந்து அதை பயன்படுத்திக்கிறவங்க, திறமையா பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் நம்முடைய தொழில்துறையின் சார்பாக பல்வேறு கடன் வாய்ப்புகள், சலுகைகள் அதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். பொதுவா மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில என்ன இருக்குன்னு சொன்னா, அரசாங்கத்தை முதல்ல நம்பணும். அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு. அதை வந்து என்ன இருக்குன்னு பார்த்து அதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா தொழில் பண்றவங்களுக்கு அது சாதகமா இருக்கும். அதில் வந்து இப்ப நம்ம ஃபீல்டு இருக்கு. இந்த ஃபீல்டுல வந்து தொழில் பண்றவங்க என்ன வந்து கேட்டாலும் அதற்கான அறிவுரைகளை, ஆலோசனைகளை சொல்றதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா இருக்கும். இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் மேல ஒரு ஆர்வம் வந்தது, பண்ணீங்க. இப்ப இருக்க சூழல்ல வேற ஏதாவது பிசினஸ் மேல ஆர்வம், அதை நான் செய்யணுங்கிற ஒரு கனவு அப்படிலாம் இருக்கு, அதை பத்திலாம் நான் ரிசர்ச் பண்றேன்னு ஏதாவது பார்வைகளா இருக்கா? இல்ல, இப்ப என்னுடைய பார்வையெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுல நம்ம வந்து உதவியா இருக்க முடியும், வரப்போற தலைமுறைக்கு நம்ம எப்படி உதவியா இருக்க முடியும், அது மாதிரி பார்வைகள் தான் இப்ப வந்து அதிகமா இருக்கு. அடுத்த தலைமுறை அதெல்லாம் பார்த்துக்க போறாங்க. அதனால வந்து இனி வந்து நமக்கு வந்து நம்மளால
நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு பெற்ற அந்த அனுபவம், இதையெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து அதை எப்படி சொல்லித்தர முடியும், அடித்தட்டு மக்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும். அரசியலுக்கு வந்த காரணமே அதுதான். அது வந்து இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம வந்து எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் பேசலாம். சரி சார், ஓகே. என்ன திடீர்னு அரசியல் ஆசையா? அரசியல்ங்கிறது நம்ம ஆசையும் இல்லை, அதற்கான அறிகுறியே கிடையாது. அப்போ ஒரு அரசியல் இயக்கமாக நம்ம வரும்போது வந்து அதில் வந்து நம்ம வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான கட்சியாக தான் நம்ம வந்து இதை வந்து இன்னைக்கு வந்து இயக்கிட்டு இருக்கிறோம். கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க யார்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது ஞாபகப்படுத்த முடியும்? இதெல்லாம் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ணலை. வெற்றி மட்டும்தான் குறி நினைச்சிருந்தா, பதவி முக்கியம் நினைச்சிருந்தா, ஒருவேளை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் நோக்கம் அது அல்ல. தேர்தலில் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படலை. தோற்றாலும் அடுத்த நாள்லேருந்து எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். கேஸ்ட் குறித்து, காதல் திருமணங்கள் குறித்து இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பல பேரும் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்பினாங்க. நிலைப்பாடை நீங்க சொல்லி அவங்களை தெளிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. காதலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. தாய் தந்தையருடைய ஒப்புதலை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஓராண்டு காலம் காத்திருந்தா அவங்க மனசு மாறிடும். இவ்வளவு காலம் நம்மை வளர்த்தார்களே, நம்ம ஓராண்டு காலம் காத்திருந்தா என்ன தப்பு? அர்ஜுன் சம்பத்து இதை தானே சொல்றாரு.